திரு ஜோசப் விஜய் அவர்களே வணக்கம். முதலமைச்சர் அவர்களே வணக்கம். மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டு எதிர்ப்பு பிறகு அதுக்கப்புறம் மாதம் ரூபாய் 1000 மகளிருக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் திடீரென்று சொந்த வீடு உள்ளவர்களுக்கு மகளிர் தொகை கிடையாது என்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சொந்த வீடு உள்ளவர்கள் எத்தனையோ மகளிர்கள் கணவன்மார்கள் இல்லாமல் கணவன்மார்கள் சில ஓடி இருப்பார்கள். எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தயவுசெய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அரிசி கார்டு உள்ளவர்களுக்கு மட்டும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும், ஜீனி கார்டு உள்ளவர்களுக்கு கிடையாது என்று சொல்லியிருந்தால் அது அரசியலுக்கு சாத்தியமாகும். விவேகமான பேச்சுக்கு அர்த்தத்தை கொடுக்கும் என்பதுதான் எனது வேண்டுகோள். எதுவும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம்.